பக்தி முழக்கங்களுடன் உதகை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சில இடங்கள் நம் மனதில் நிலைத்து நிற்கின்றன. குறிப்பாக வழிபாட்டு தலங்களுக்கு வரும்பொழுது நம்முள் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தை ஈர்க்கக்கூடிய ஒளியே நீடிக்கிறது. உதகை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த மறுக்க முடியாத வசீகரம் உங்களை வியக்க வைக்கும். இத்திருக்கோவிலின் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 29ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கிய சிறப்பு நிகழ்வுகளாய் மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி தீபாராதனை, பிரசாத விநியோகம் நடைபெற்றது. 30ஆம் தேதி காலை கணபதி பூஜை, புண்ணியாக வாஜனம், இபகரம் வழங்கும் இன்பத் தலைவனுக்கு 2ஆம் காலையாக பூஜை ஹோமம், தீபாராதனை, பிரசாத விநியோகம் நடைபெற்றது. இன்று மாலை 5:30 மணிக்கு மங்கள இசையுடன் கணபதி பூஜையுடன் 4 வேத பொருளுரைத்த அழகனுக்கு 4ஆம் காலையாக பூஜை, தீபாராதனை, பிரசாத விநியோகம் நடைபெற்றது. காலை 7:15 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் என்னும் பெருஞ்சாந்தி நன்னீராட்டு குடமுழக்கு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசு தலைமை கொரோடா கா. ராமச்சந்திரன், கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் உதவியாளர் நந்திரவி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் காளிதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். B1 காவல் நிலைய ஆய்வாளர் முரளிதரன் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. தசதரிசனம், மகா தீபாராதனையை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. சர்வசாதகத்தை மாரியம்மன் கோவில் தலைமை அர்ச்சகர் சிவாச்சாரியார் சரவண குருக்கள் தலைமையில் அர்ச்சகர்கள் லக்ஷ்மண நாராயணன், ஸ்ரீதர், விஜயானந்த், முரளிதரன் ஆகியோர் சிறப்பு பூஜைகள் செய்தனர். மாலை வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா நடைபெறுகிறது. எப்படி